கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையுள்ளவன் என்ற தலைப்பின் கீழே அதனுடைய தொடர்ச்சியை 2வது பாடமாக நம்ம படிக்க போகிறோம். உண்மையாக இருப்பதனுடைய அவசியம் என்ன? அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். 5 முக்கியமான விஷயங்களை இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான், புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறானாம். இது ஏதோ மற்றவர்களை பற்றி தப்பான விஷயங்களை பேசுகிறத அதை மட்டும் குறிக்கல. இது நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை அடக்குகின்ற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அப்போ யார் தன்னுடைய மனசை அடக்குவாங்க, தன்னுடைய மனசை கட்டுப்பாட்டில் வைப்பாங்க, கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையுள்ளவன் தான் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்த முடியும். தேவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறான். அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவனுடைய யோசனைகளும் அவனுடைய எல்லா இருதயத்தின் காரியங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை இல்லாதவன் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள வரமாட்டான். நினைக்கிறத பேசுவான், நினைக்கிறத செய்வான். அதனால் பலவிதமான பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் நேரிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனசை ஒரு கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு நமக்கு முடியல, நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையின் குணம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையினுடைய குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். 2வது விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 17 நான் வாசிக்கிறேன். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வசனம். என்ன அப்படின்னா, உண்மையுள்ள ஸ்தானாபதி. நம்முடைய வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், உண்மையுள்ள நபர்கள் ஔஷதமாக காணப்படுறாங்களாம். ஔஷதம்னா மருந்து. ஒரு நோய்க்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் மருந்து? யாருடைய வாழ்க்கையில் உண்மையின் குணம் இருக்கோ அவன் மருந்தாக காணப்படுகிறான். அவனுக்கே மருந்தாகவும் இருக்கிறான். அவனை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக காணப்படுகிறான். இது சரீர சுகம் மாத்திரமல்ல, அதை நான் பேச வரல. நம்முடைய மனம் சார்ந்த உறவுகளில் எத்தனை கசப்பு இருக்குது, எவ்வளவு வெறுப்பு இருக்குது, எவ்வளவு வேற்றுமை இருக்குது, எவ்வளவு மன்னிக்க முடியாத தன்மை இருக்குது. இப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் எது மருந்து அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற உண்மையின் குணம்தான் ஒரு மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், பல உறவுகளுக்கு மத்தியில் அது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த உண்மையின் குணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சுகத்தை தரக்கூடிய அந்த மருந்தை, அந்த உண்மையின் குணத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். 3வது காரியத்துக்கு வந்தீங்கன்னா, அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 நான் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பது உலகத்திற்கு அடுத்த ஆசீர்வாதத்தை அது சொல்லலை. ஒருவேளை அது அப்படி சொல்லி இருந்தாலும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது, தேவனோடு
நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்வது, அதுதான் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். இதை தாண்டி இதற்கும் மேலே ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ணமான தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எது உதவி செய்யுது அப்படின்னா, இந்த வசனம் உண்மையுள்ளவன் அதை பெற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். 4வது லூக்கா 16:10 நான் வாசிக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அநேகத்தில் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு தருகின்ற சின்ன சின்ன வெளிச்சங்களுக்கு, சின்ன சின்ன சத்தியங்களுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய 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 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தருவார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நான் உண்மையாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் எப்படி பெரிய பெரிய காரியங்களில் எனக்கு தருவார், என்னை எப்படி அதற்கு ஒரு பொறுப்பாக என்னிடம் அவர் ஒப்படைப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற சிறிய சிறிய வெளிச்சங்களுக்கு நாம் உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய வெளிச்சங்களை நமக்கு தருவார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கடைசி 5வது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ரொம்ப அழகான ஒரு ஆசீர்வாதம் இது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகும் பொழுது வசனம் 12 நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தன்னை உண்மையுள்ளவனாக பார்க்கிறாரு அப்படிங்கிறத அங்கே பவுல் ரொம்ப ஆணித்தரமாக விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அங்கே நாத்தான் வேலை பார்த்து ஒரு சாட்சியை சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவர் என்னை சொல்லணும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி, மனுஷன் சொல்கிறானோ சொல்லியோ, இந்த உலகம் என்ன பார்க்குதோ பார்க்கலையோ, தேவன் என்னை உண்மை உள்ளவனாக பார்க்க வேண்டும். தேவன் எல்லாருக்கு முன்பாக என்னை பற்றின ஒரு அற்புதமான சாட்சியை அவர் சொல்லணுங்க. அதுதான் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய பாராட்டுதலுக்கும் மனுஷனுடைய போற்றுதலுக்கும் நம்ம ஆசைப்படுறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். தேவன் என்னை சாட்சி கொடுக்க வேண்டும், என்னை பற்றி சொல்லணுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உண்மையின் குணம்தான் நமக்கு உதவி செய்கிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த உண்மையின் குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.